கடைசியில் ஆசிட்டை ஊற்றி விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் வீட்டு கிச்சன் சிங்கில் கீழே தண்ணி போகிற இடத்துல அடப்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டாலே போதும், கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் அப்படி பொங்கி மேலே வந்துடுது. ஃபர்ஸ்ட் இந்த லைன் எங்கே போகுதுன்னா நேராக பால்கனியில் இருக்கிற அந்த வாஷிங் மிஷின் தண்ணி போகும்ல அந்த இடத்துக்கிட்ட தான் வருது. இது என்ன பிரச்சனைனா கிச்சன் வந்து கொஞ்சம் இறக்கமாகவும் பால்கனி வந்து கொஞ்சம் ஏத்தமாகவும் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து அந்த பிளம்பர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அடப்பு வந்துட்டு சொன்னாங்க. இதுதான் பிரச்சனைனா சரி பண்ண வந்தவங்களும் கூட கொஞ்சம் பிரச்சனையை ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அர்பன் இருந்து ஒருத்தங்களை புக் பண்ணியிருந்தேன். அவர் வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டேன், மேல இருந்து போற பைப் லைன் எதுலையுமே பிரச்சனை கிடையாது, கீழே தான் அடப்பு தண்ணி பொங்கி வருது அப்படின்ட்டு. அவர் வந்த உடனே அதில் அந்த ஒயிட் கலர் பைப் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு கலத்திட்டு அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் இதை கிளீன் பண்ணிட்டு இந்த பைப்பு சரியில்லை பார்த்துடுங்க, இது புதுசு போடணும்ட்டு அப்பவே புரிஞ்சுட்டு இது நமக்கு வேலை பார்க்கறதுக்கு வரல, நம்ம கொஞ்சம் காசு அடிக்கலான்னு தான் அவங்க ட்ரை பண்றாங்கிறது நல்லா புரிஞ்சுட்டு கண்டிப்பா இவர் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட மாட்டாருன்னு நம்பிக்கை வந்துட்டு அதே நேரத்தில் அந்த பைப்பு கீழே போகுது பார்த்தீங்களா, அந்த பைப்பை அப்படி தண்ணியை மேலே ஊற்றிட்டு தூக்கி கையில் வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயாச்சு. அவ்வளோ ஸ்மெல்லு. பத்தாவது குறைக்கு லாஸ்ட்டில் இந்த ஆசிட் பாட்டில் எடுத்து உள்ளே ஊற்றி விட்டுட்டு என்னால் முடியாதுங்க, இது உள்ளே போச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி வேற ஆள் தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். அடுத்து கூகுளில் பார்த்து ஒருத்தங்களை வர வச்சேன். அவங்க வந்தாங்க, அரை மணி நேரம் தான் வேலையை நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு தெளிவாக இருந்துச்சு ஒர்க்கு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே கிச்சன் ஃபுல்லாக மாப்போட்டம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சைடில் நின்று வேடிக்கை பார்க்குற எனக்கு அவ்வளோ ஸ்மெல் அடிச்சு. அப்போ தான் நினச்சேன் அப்போ க்ளீன் பண்ணுறவங்க நிலமை என்னன்னு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுத்தவங்களும் நான் ரெகுலராக அர்பன் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பாத்ரூம்லலாம் அடப்பு வந்திருக்கு. ஸோ அப்போ புக் பண்ணுறப்போ ஒரு 2 டைம்ஸ் கிட்ட அவங்க தான் வந்தாங்க. பட் எனக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு அன்னைக்கு அவங்க லீவ் போல, அதனால ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆசிட்டை ஊற்றிட்டு போனார் பார்த்தீங்களா, அவரோட நேமை கரெக்டாக சொன்னார், நேம் அதான் உங்களுக்கு புக் ஆகிருக்கு பாருங்க அப்படின்ட்டு. நானும் செக் பண்ணிட்டு ஆமான்னு சொன்னேன். அதான பார்த்தேன் இவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போவார் அப்படின்னு. அவர் பண்ணி வச்சிருக்கிற வேலையை பார்த்துட்டு ஆளையாருன்னு கரெக்டாக தூக்கிட்டாங்க. அங்கே நடந்ததை நானும் கொஞ்சம் லைவாக வீடியோ எடுத்து போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுனால டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு எடுக்கல. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உஷாராக இருந்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சரி பண்ணணும்னு யாராச்சும் வர வச்சிங்கன்னா வந்தவங்க நீங்கள் சொல்கிறதே காதில் வாங்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணி இதை மாற்றணும் அதை மாற்றணும் சொன்னாங்கன்னா அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க. உங்கள் டைமும் மிச்சமாகும், காசும் சேவ் ஆகும். அண்ட் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.